வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு வேளை மொபைல் சர்வீஸ் கற்றுக்குன்னு கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே தரச்சிலேருந்து இன்ஸ்டியூட்டில் ஒன்றான நியூட்ரானை தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பேசிக்லேருந்து இஎம்எஸ் வரைக்கும் பெஸ்ட்டு கோர்சஸ் நம்பிக்கையாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே வீடியோவில் போயிடலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நியூட்ரானுக்கு கிளாஸ் வந்திருக்கீங்க. கிளாஸ் வந்தோடனே லைவ் மொபைல் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த லைவ் மொபைல் என்ன ஃபால்ட்டில் இருந்துச்சு? லைவ் மொபைல் கையில் கொடுத்துட்டு ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டச் ஒர்க் ஆகலை. அப்புறம் ஃபோன் வந்து பிளிங்க் ஆகி போயிட்டு இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபோன் ஓப்பன் நான் ஃப்ரெஷ் இந்த ஃபீல்டுக்கே ஃபோன் ஓப்பன் பண்ணவே எனக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருந்தது. ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 வாட்டி திரும்ப ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ அந்தளவுக்கு இப்போது ஒரு பயம் போயிருக்கு. அப்புறம் வந்து அந்த ப்ராப்ளத்தில் ஒரு சில விஷயம் பண்ணால் அது எப்படி பண்ணணும், எதை கம்ப்யூட்டர் மூலமாக அதை எப்படி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து வச்சு பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு பயம் போயிடுச்சு. ஈஸியாக பண்ணலாம், இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு சார். ஓகே, அந்தளவுக்கு நியூட்ரான் ஒர்த்தாக இருக்குங்களா நீங்கள் குத்த காசுக்கு? கண்டிப்பாக சார். வந்த புதுசில் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்தது. இப்போ ஃபோனை பார்த்தா பயமே இல்லை. இப்போ சார்ஜர் எடுத்து ஃபோனுக்கு எப்படி சொருவோம், இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த போர்டை பார்த்தா இது என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டச் கட்டர் செப்பரேட்டர் சொல்லக்கூடிய மொபைல் ஃபோனை பிரித்து டச்சு தனியாக டிஸ்பிளே தனியாக செப்பரேட் பண்ணக்கூடிய மிஷின்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இதை டச் கட்டர்னு சொல்லுவாங்க, சில இடத்துல செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் எடுத்துக்காட்டு ஓசிஎம் மாஸ்டர், நிசான், ஓசிஎம் மாஸ்டர், மெக்கானிக், ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட சைஸு, ஏகப்பட்ட ஹைட்டு, ஏகப்பட்ட ஹீட்டு, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளோயரோட ராஜா 861 குயிக் DW என்ற ப்ளோயர் வந்து நம்ம இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் எதனா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். மறக்காமல் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ப்ரைஸ், மற்ற டீட்டெயில், கொரியர் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோவில் போவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செப்பரேட்டரு அல்லது டச் கட்டர் எதுனா நசான் என்ற கம்பெனியில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, பேக்கில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இதில் ஒரு ஃப்ளம்மண்ட்டு கீழால் ஒரு ஃப்ளம்மண்ட் வரும். இதில் நம்ம ஜஸ்ட்டு பேட் வச்சு மேலே மொபைல் வைப்போம். இது ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் இதுக்கப்புறம் சொல்கிற பாருங்க. இது பேக்கில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வருது, உங்களுக்கு எல்லா மாடல்லையும் வரும் மோஸ்ட்லி. என்னன்னா, இந்த ஹைட்டு எதுக்கு சில பேர் கேட்பீங்க. இந்த டிஃப்ரெண்ட் எதுக்கு? இந்த டிஃப்ரெண்ட் 2 ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. மொதல் ரீசன், ஃப்ளம்மண்ட் என்ன ஃபால்ட் ஆகும் பட்சத்தில் நீங்களே மாற்றிக்கலாம். இது இன்னொரு மாடல் அடுத்தது காட்டுறேன். அந்த மாடலில் ஃப்ளம்மண்ட் வந்து கழட்டி அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. இந்த மாடலில் மாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஹைட்டு. ஓகே, இந்த மிஷினில் எல்லா மிஷின்லையுமே இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளே தான் வச்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இப்போ இந்த கேப் எதுக்குன்னு சொன்னோம், ஃப்ளம்மண்ட் மாற்றத்துக்கும். ப்ளஸ் இப்போ நீங்கள் இப்படி வச்சு அழுத்தி இழுக்கிறீங்கன்னும் போது இப்படி கீழே போகும்போது தெரியுதுங்களா, இவ்வளோ கீழே போகலாம். ஏன்னா இந்த இடத்துல கம்பி இருக்காது. மெக்கானிக் மாடலில் இந்த இடத்துல கம்பி இருக்கும், அது நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேவில் எந்த ஃபால்ட்டும் வராது. வச்சு செப்பரேட் பண்ணி அழகாகவே எடுத்துடலாம். இந்த ஒரு ரீசனுக்காகவும் நாசான் இந்த அளவுக்கு ஹைட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் இன்னொரு ப்ராப்ளம் இந்த நாசானில் என்னென்னா, இதோட ஹீட் செக்ஷன் வந்து 120 டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் ஆகும். ஸோ அதை செப்பரேட் பண்ண கரெக்டாக இருக்கும். இல்லை செட் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், அதெல்லாம் ஓகே. இப்போ செட்டில் போயிட்டு அதிகபட்சம் போனீங்கன்னா இப்போ பார்க்குறீங்க 120. இதோட ஹையஸ்ட் ஹீட்டிங் ரேஞ்சே 120. இதை செப்பரேட் பண்ண கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நசான் ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாதிரி இந்த கேப் செக்ஷன்லாம் செம்ம மாடல்லையும் சொல்லலாம். அழுத்தி எடுக்கிறதுக்கு இந்த இடத்த கம்பி தடுக்காமல் இருக்கும் மெக்கானிக் மாரி. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நசான். இந்த செப்பரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெக்கானிக். இந்த பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாசனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது. இப்படி அழுத்தத்துக்கு ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் குறையும். இந்த ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்காதால சில பேர் அப்படியே இழுத்து வராங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா, போலாரிட்டி ஸ்டிக்கர் வந்து கட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸ் பார்க்குறீங்க, இதுலேயும் நார்மலாக எல்லா டிஸ்பிளே நீங்கள் வைக்கலாம். பட் நாசனோட இதில் என்ன ஸ்பெஷல் அதிகமாக இருக்குன்னா, நாசனில் நம்மளால் ஹீட்டு 120 தான் வைக்க முடியும். பட் இதில் வந்து 200 ஹீட் வைக்கலாம். 200 ஹீட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் செட் கொடுக்குறோம். 200 ஹீட் வரைக்கும் வைக்கலாம். இந்த 200 ஹீட்டு இப்போ கேட்கலாம், செப்பரேட் பண்ணால் 90 போகுதுமே, எங்களுக்கு எதுக்கு 200 அப்படிலாம் நினைக்கலாம். இப்போ நீங்கள் ஓசியை போடும்போது சம்டைம் பபுள் வந்துடும். பபுள் வரும்போது
இதில் வச்சு நல்ல ஹீட்டு கொடுத்து பபுள் ரிமூவர் போட்டால் பபுள் போயிடும். ஸோ இந்த 2-in-1 காம்படிஷனாகவும் இந்த மெக்கானிக் வந்து யூஸ் ஆகும். அதே சேம் கான்செப்ட் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோட்டர் செக்ஷன் வந்து நாசானோட இந்த மெக்கானிக் ஓரளவுக்கு ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வராது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நாசானில் ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நம்மளோட வேக்யூமை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை ஹீட் வேணால் ஹீட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ஹீட் ஆஃப் பண்ணிவிட்டு பம்பு மட்டும், அதாவது வேக்யூம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் இதில் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் போலரைஸ் ஸ்டிக்கர் கட் பண்ணாமல் எடுக்கலாம். அது ஒன்று, மற்றபடி இல்லை ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது மிஷினை பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து OCA மாஸ்டர் OM S1 லைட்டை பார்க்க போகிறோம். லைட்டில் என்ன பேசணும்னா சக்சஷன், அதாவது என்னன்னா இழுத்து பிடிக்கும் பார்த்தீங்களா உங்கள் டச் டிஸ்பிளேவை, அது வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்த 4 மிஷின்லேயும் பெஸ்ட்டு சக்சஷன் வந்து இதில் தான் இருக்கும். பட் இதில் ஹீட்டு தனியாக வேக்யூம் தனியாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேக்யூமை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பார்த்த 4 மிஷின்லையுமே இந்த மிஷின் மட்டும் சக்சஷன் வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக வரும், அப்படியே அழகாக கட் பண்ணி எடுக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஹீட்டு தனியாக ப்ளஸ் வந்து வேக்யூம் தனியாக ஆன் பண்ண முடியாது. மிஷின் ஆன் பண்ணாலே ஹீட் ஏற ஆரம்பிச்சிடும். இதுவும் 120 தான், 200 போகாது. மெக்கானிக் மட்டும்தான் 200 போகும். மிஷினே ஆடுதுங்க பாருங்க, சக்சஷன் வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். செம்மையாக இருக்கும் சக்சஷன், அவ்வளோ சீக்கிரம் சக்சஷன். நீங்கள் இன்னும் இப்போ நான் மேலே தூக்குறேன், இன்னும் சைடெல்லாம் நினச்சா மிஷின் தான் ஆடும், அது வரவே வராது. பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு சவுண்டு டிஸ்டர்பாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது OCA மாஸ்டர் OM S1. ஃபஸ்ட் லைட் பார்த்தோம், இது S1. இது என்னென்னா டேப் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு செப்பரேட்டர், இல்லை டச் கட்டர்னே சொல்லலாம். இதேமாரி தான் பேக்கில் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுப்பாங்க. மெக்கானிக் மாதிரி இதில் வந்து தனியாக வந்து வேக்கம் தனியாக ப்ளஸ் வந்து ஹீட்டு தனியாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு ஹீட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் சைஸு, டேப் சைஸு உங்களுக்கு நல்லா தெரியுது. பெரிய பேஸு பயங்கர பெருசாக இருக்கும். ஒரு வேளை இப்போ நீங்கள் எந்த இதுவுமே வாங்கலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டச் கார்டு வாங்க போகிறேன்னா இந்த மிஷின் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நல்ல ஹீட்டு 120 தான் ஆகும். ஆனால் பெரிய பிளாட்ஃபார்ம்ன்றதால அதுவே வேறு லெவலில் 200 தாண்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கற்பனையை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேஸுக்கும் வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட என்னென்னா 2-3 டச்சு உங்களுக்கு நல்லா தெரியுது. இவ்வளோ பெரிய பேஸுன்னு தெரியுது, இவ்வளோ பெரிய பேஸு. ஒரு நீங்கள் 10 இன்ச் டேப் வரைக்கும் தாராளமாக இல்லை நீங்கள் கழட்டிக்கலாம். சக்சஷன் பார்த்தீங்கன்னா இது டேபுக்கு இந்த 2 பேடு போடணும், நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். இந்த ஒரு பேஸ் இழுத்து பிடிச்சிக்கும். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று எடுத்துடலாம், ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் கரெக்டாக நீங்கள் செம சூடாக இருக்குது. அதுக்கு என்னென்னா 60 தான் வந்திருக்கு, அதுக்கான சூடு செமையாக தெரியுது. மெக்கானிக் வந்து 120 வரும்போதுக்குள்ளே எனக்கு பேஸு சூடாத மாதிரி இருந்துச்சு. இது பயங்கர சூடாக இருக்குது, நல்லா தோசைக்கல் மாதிரி இருக்குது பேஸ். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஸ்டிப்பு தான் எடுத்துக்கும், அவ்வளோதான். இழுத்து பிடிச்சிதான். ஏன்னா பெரிய பம்பு, பெரிய ஹீட்டர், பயங்கரமாக இருக்கும். இந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். இதில் எது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கீழே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் அந்த டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டாலும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்.